கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்துள்ள தலைப்பு உடன் பயணிக்கும் உயிர்த்த கிறிஸ்து. அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனம் யாத்ராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நாம் ஆதி முதல் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு பயணிக்கின்றார். நாம் செல்லும் இடமெல்லாம் அவர் உடன் வருகிறார். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போகும்போது ஆண்டவர் மோசேக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நமக்கு முன்னாலும் செல்கிறார், நம்மோடும் நடந்து போகிறார். எம்மாவுக்கு போன சீசர்களோடு தேவகுமாரன் நடந்து சென்றார். ஆதி முதல் தேவ சமூகம் பிரத்யட்சமாகவும் மறைமுகமாகவும் நம்மோடு இருக்கிறது, நமக்கு முன் செல்லுகிறது. யாத்ராகமம் 13:21. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படி கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அவர்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை முகமுகமாய் தரிசித்தார்கள். தேவகுமாரனும் தம்மை குறித்து சொல்லும் போது யோவான் 10:4, அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. தேவகுமாரன் நமக்கு முன் செல்லும் ஒரு நல்ல மேய்ப்பன். அவரை பின்பற்றி செல்லும் ஆடுகள் நாம், அவருடைய சத்தத்தை அறிந்து அவருக்கு பின் செல்லுகின்ற ஆடுகள். தேவகுமாரன் எப்படியெல்லாம் நமக்கு முன் செல்லுகின்றார்? முதலாவது, அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வைத்து போனார். 1 பேதுரு 2:21. கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். யோவான் 13:14-15. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நீங்களும் செய்யும்படி மாதிரியை காண்பித்தேன். தேவகுமாரன் பூமியிலே அவர் செய்தது எல்லாம் நாம் பின்பற்றி செல்லும்படியான ஒரு மாதிரியான வாழ்க்கை. அவர் மாதிரி நாம் வாழ முடியுமா என்று கேட்பவர்களுக்கு தேவகுமாரன் சொல்லுகின்றார், நான் செய்தபடியே நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். தாழ்மையின் பாடத்தை அவர்களுக்கு அவர் உபதேசித்து காட்டிய போது எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவரே முன்னுதாரணமாக செய்து காட்டினார். யாருடைய கால்களை யார் கழுவ வேண்டும் என்று அவர்களுக்குள்ளே அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது தேவகுமாரன் இறங்கி சென்று அவர்கள் கால்களை கழுவி, நான் செய்தபடி நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்லுகின்றார். தாழ்மையின் மாதிரி, அவரை பின்பற்றும் ஒரு மாதிரியை அவர் நமக்கு வைத்து போனார். அவர் முன் செல்கின்றார், நாம் அதை கண்டு அவருக்கு பின் செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, துன்பப்படுவதற்கு தேவகுமாரன் ஒரு மாதிரி. லூக்கா 18:31-34. பன்னீர் வரையும் தமிழத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார், வாரினால் அடித்து கொலை செய்வார்கள், 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு இழந்திருப்பார் என்றார். இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாய் இருந்தது. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. தேவகுமாரன் தம்முடைய பாடு மரணங்களை குறித்து முன்னறிவித்தார். அவர்கள் மாம்ச கண்களினால் எல்லாவற்றையும் கண்டார்கள். திடீரென்று தேவகுமாரனை பிடித்து வாரினால் அடிப்பதற்கும் சிலுவையில் அறைவதற்கும் என்ன காரியம் உண்டாயிருக்கிறது? எனவே அவர்கள் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை. அவரோடு இருந்தவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. அப்பொழுது தேவகுமாரன் தன்னுடைய பாடு மரணங்களை முன்னறிவித்த பின்பு எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகின்றார். அவர்களெல்லாம், ரபி, இப்பொழுதுதானே யூதர்கள் உண்மை கல்லெறிய தேடினார்கள், நாம் எருசலேமுக்கு போகலாமா என்று கேட்கின்றார்கள். அவர்களை அழைத்து கொண்டு அவர் முன்னாக நடந்து செல்லுகின்றார். அவர்கள் பயத்தோடு அவருக்கு பின் சென்றார்கள் என்று வாசிக்கின்றோம். திதிமு என்ற தோமா சீசர்களை நோக்கி, அவரோட கூட மறிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். ஏதோ ஒரு கஷ்டம் நேரிடப் போகிறது, ஆனால் என்ன, நாமும் அவரை பின்பற்றி விட்டோமே, அவரோட கூட மறிக்கும்படிக்கு நாமும் போவோம் என்று அவன் விசனத்தோடு சொன்னான். நாம் துன்பப்படுவதற்கு முன்னணியிலே செல்லுகின்ற தேவகுமாரன், நம்மோடு வருகிற கர்த்தர் என்றால் நமக்கு முன் செல்லுகிற கர்த்தர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். எபிரேயர் 12:3.
ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். நாம் கர்த்தரின் நாமத்து நிமித்தம் துன்பப்படுகிற வேலை வரும்போதெல்லாம் பயந்து ஒடுங்கி தப்பிக்க முயற்சி செய்யாமல் தேவகுமாரன் எப்படி எதிர்கொண்டாரோ அப்படி எதிர்கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு சமயத்துல ஒரு பெரிய இராணுவம் மற்றொரு நாட்டின் இராணுவத்தோடு யுத்தம் செய்யும் போது ஒரு தற்கொலை படையை எதிரியின் குறிப்பிட்ட இலக்குகளை தாக்கும்படிக்கு அனுப்பினார்கள். தற்கொலை படை என்றால் அந்த பணியை செய்துவிட்டு அப்படியே மரித்து போக வேண்டியதுதான். அதுதான் தற்கொலை படையின் வேலை. ஆனால் மரிக்கும் முன் அந்த பணியை செய்துவிட வேண்டும். அவர்கள் அதற்கு ஆயத்தமாய் இருக்கக்கூடிய தைரியமிக்க நபர்களைத்தான் அந்த தற்கொலை படையிலே வைத்திருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய அவர்கள் புறப்படும் போது எல்லாரும் லேசாக தயங்கினார்கள். நாம் தான் திரும்பி வரப்போவதில்லையே, நம்முடைய தேசத்தையும் நம்முடைய ஜனங்களையும் ஒருமுறை திரும்பி பார்ப்போம் என்று அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது அவர்களை வழிநடத்தி செல்லுகின்ற அந்த அதிகாரி, யாரும் திரும்பி பார்க்க கூடாது, நாம் இதற்காகத்தான் பயிற்சி பெற்றிருக்கிறோம், வாருங்கள் என் பின்னே என்று அந்த பணியை முன்னின்று அவர் நடத்தும்படியாக முன் சென்றார். அப்பொழுது அவர்கள் இன்னும் தைரியமடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். தேவகுமாரன் எருசலேமிலே மரணமடைய போகிறார். சீசர்கள் அங்கே வர பயப்படுகிறார்கள். அவரோடு மறிக்கும்படிக்கு நாமும் போவோம் என்று பயந்து கொண்டே பின் சென்றார்கள். ஆனாலும் அவர் முன் சென்று அவர்களை வழிநடத்தினார். நம்மோடு இருக்கும் தேவன் நமக்கு முன் செல்லுகிறவராக இருக்கிறார். வாழ்க்கையின் முன்மாதிரியாக நெருக்கப்படும் நேரங்களில் எல்லாம் அவர் நமக்கு காட்டிய முன்மாதிரியை பின்பற்றும்படிக்கு நமக்கு முன் செல்லுகிறார். நம்மோடு உடன் வருகிற அவரை நாம் அறிந்து கொள்வோமாக. மூன்றாவது, சிக்கல்கள் நேரும் போதெல்லாம் அவர் முன்னாலே வந்து நாம் செய்ய வேண்டியது இன்னதென்று செய்து காட்டுகின்றார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15-21. அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அவனை உம்முடைய சீசர்களிடத்திலே கொண்டு வந்தேன், அவர்களால் கூடாமற் போயிற்று. இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, சொஸ்தமானான். அப்பொழுது சீசர்கள் அவரிடத்திலே வந்து, எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால் தான் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் வேண்டி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. எங்களால் ஏன் அந்த பிசாசை துரத்தி விடக் கூடாமற் போனது என்று கேட்டார்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் வேண்டி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. தேவகுமாரன் ஜபிக்கிறவராக, உபவாசம் இருந்து ஜபிக்கிறவராக காணப்பட்டார். மணவாளுடைய தோழனாகிய நீங்கள் பிற்காலத்திலே உபவாசத்திலும் ஜெபத்திலும் அதிகமாய் செலவிட்டு இந்த பிசாசை மேற்கொள்ள வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களாய் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். இதை அவர்களுக்கு கற்பித்தார். அப்படியானால் இது எப்படி இருக்கிறது தெரியுமா? வீட்டு பாடத்திற்கென்று சில கணக்குகளை கணக்காசிரியர்கள் கொடுத்து அனுப்புவார்கள். பிள்ளைகளெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதில் மிகவும் கஷ்டமான கணக்கை, ஐயா எங்களால் இதை செய்ய முடியவில்லை என்று கொண்டு வந்து விடுவார்கள். அப்பொழுது அவர் இது சுலபம்தான், இதை இப்படி செய்யுங்கள் என்று ஆசிரியர் அந்த சிக்கலான கணக்கை போட்டு காட்டுவார். இங்கேயும் அப்படித்தான். அவர்களால் செய்ய முடியாத ஒரு காரியம் தேவகுமாரன் எப்படி செய்வது என்று செய்து காட்டி அவர்களுக்கு பயிற்சி அளித்தார். பிற்காலத்திலே சீசர்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது தேவகுமாரன் எவைகளெல்லாம் செய்தாரோ அவைகளிலும் அதிகமான அற்புதங்களை அவர்கள் செய்தார்கள். ஏனென்றால் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். நம்மோடு வருகிற தெய்வம் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுத்தருகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு பயணிக்கிறார், நமக்கு முன் செல்கிறார் என்ற உணர்வோடு அவர் சொல்வதை கேட்டு நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் அவருடைய நித்தியத்திலே சேர்வோம். நான்காவது, நமக்கு முன்னே செல்லுகிற கர்த்தர், நம்மோடு செல்லுகிற கர்த்தர், அவர் கோணல் அளவைகளை செவ்வையாக்குகிற தெய்வம். ஏசாயா 45:2-3. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே. உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் தாமே உனக்கு முன்னாக போகிறவர், உன்னோடே போகிறவர். அப்படியானால் நம்மோடு இருக்கும் தேவகுமாரனையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் நாம் உணர்ந்து கொள்ளாமற் போகிறோம். ஆனால் அவர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி செம்மையான பாதையிலே நம்மை நடத்தி செல்லுகின்றார். சில சமயம் இராணுவ குழுக்கள் முன்னேறி செல்லும் போது
எதிரிகள் கன்னிவெடிகளை புதைத்திருப்பார்களோ என்று சந்தேகப்படும் இடங்கள்லாம் அவர்கள் பலவிதமான சோதனைகளை செய்து கொண்டே முன்னேறுவார்கள். அப்படி ஏதாயிலும் சந்தேகப்படும் ஒன்றை கண்டுபிடித்தார்கள் என்றால் உடனே வெடிகுண்டு நிபுணர்கள் அவர்களோட போவார்கள். அவர்கள் முன்னாலே சென்று எங்காவது வெடிபொருட்கள் இருக்கிறதா என்பதை அவர்கள் வைத்திருக்கும் கருவிகளை கொண்டு சோதனை செய்வார்கள். அப்படி சோதிக்கப்பட்ட இடத்திலே இவர்கள் தைரியமாய் கடந்து செல்வார்கள். கர்த்தர் நமக்கு முன்னே அவர் போகிறபடினாலே கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். நாம் இடறி விழாதபடிக்கு நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்குள்ளே இருந்து போதித்து நடத்துகின்றார். ஐந்தாவதாக, கர்த்தர் நம்மை பாதுகாக்க நம்மோடு இருக்கிறார். சங்கீதம் 91:15-16, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆபத்து காலத்திலெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் நம்மை தப்புவித்து விடுவித்து நம்மை கனப்படுத்துவார். அநேக சமயங்களில் ஆபத்து மோசங்கள் ஏற்படும் போது நாம் கூப்பிடாமற் போகிறோம். எப்படி தப்புவது என்று சொல்லி நம்முடைய சுய வழிகளை யோசித்து பார்க்கிறோம். உலகத்தோடு ஒப்புரவாகி அதன் மூலமாக நாம் தப்பிக்கொள்ளலாமா என்று வழிகளை ஆராய்கிறோம். ஆனால் இங்கே கர்த்தர் நமக்கு சொல்கிறார், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். நம்மோடு இருந்து நம்மை கனப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். எனவே அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கடைசியாக ஊழியம் செய்ய நம்மை வழி நடத்துகிறார். முன் சென்று நாம் செய்ய வேண்டியது இன்னதென்று போதிக்கின்றார். அப்போஸ்தலர் 16:7 பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். அப்போஸ்தலர் 18:9 ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. ஊழியம் செய்யும்படிக்கு நாம் புறப்பட்டு போகும்போது எங்கே போக வேண்டாம் என்று ஆவியானவர் தடை செய்கிறார். எங்கே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டுமோ அங்கே நமக்கு தைரியம் உண்டாக செய்கிறார். பவுல் அப்போஸ்தலனை பித்தினியா தேசத்துக்கு போக விடாதபடி தடுத்த ஆவியானவர் கொரிந்து பட்டணத்திலே அவர்கள் தங்கி இருக்கும்போது பயப்படாமல் பேசு என்று தைரியப்படுத்துகின்றார். கொரிந்தியர்கள் என்றால் தங்கள் இஷ்டமானபடி செய்து குடி, வெறி, சூதாட்டம் எல்லாவற்றிலும் மூழ்கி கிடந்த பாவமுள்ள ஜனங்கள். அந்த இடத்திலே கர்த்தர் சொல்கிறார், நீ தைரியமாய் பேசு, இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் எனக்கு உண்டு என்று சொல்கின்றார். என்ன ஆண்டவரே, இவ்வளவு பாவம் நிறைந்த இடத்திலே உமக்கு அநேக ஜனங்கள் உண்டா? கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களே அவர் அறிவார். அவர் சொல்லுகிறதை கேட்டு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்படிக்கு அழைக்கப்படுகிறோம். நம்மோடு இருக்கும் கர்த்தர் என்றால் நமக்கு முன் செல்லுகிற கர்த்தர், நம்மோடு வருகிற கர்த்தர், ஆபத்து மோசங்களிலே நாம் கூப்பிடும் போதெல்லாம் செவி கொடுக்கிற கர்த்தர், நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிற கர்த்தர், ஊழியங்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களிலே நம்மோடு இருக்கிற கர்த்தர், அவர் நமக்கு தந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மோடு இருக்கிறார். அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழிநடத்துவார். அவருடைய மெல்லிய குரலை கேட்டு அதற்கு கீழ்ப்படிவோம். உன்னோடு இருந்து உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி அவர் நம்மை காத்து நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி நடத்துகின்றார். அனுதினமும் நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தாவே, நம்முடைய பிரசன்னத்தை உணர்கிற அந்த உணர்வை, இருதயத்தை, விசுவாசத்தை எனக்கு தந்தருளும் என்று ஜெபிப்போமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வராக. ஆமேன்.